நான் பேசுவேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. யோபு ஏற்கனவே கர்த்தருக்கு மறுமொழி கொடுப்பதை பற்றி, இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடு வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம், நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்போது யோபு கர்த்தரிடத்தில் நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். யோபு தேவனிடத்தில் வழக்காட விரும்பவில்லை. தான் நினைப்பது சரியானது என்று வாதிட விரும்பவில்லை. யோபு இதற்கு முன்பு தேவனுக்கு உத்தரவு கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என்று சொல்லி யோபு தேவனிடத்தில் விவாதம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருந்தார். இப்போதோ யோபு கர்த்தருக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் அமைதியாயிருக்கிறார். நான் உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தரிடத்தில் தைரியமாய் பேசின யோபு இப்போது நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று மனத்தாழ்மையோடு பேசுகிறார்.